குரு வேளா பேசுகிறேன். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசியின் பலன்கள், பொது பலன்கள் உண்டு. ராசிநாதன் நேர் சப்தமத்தில் குருவும் ராசிநாதனும் ராசியை பார்ப்பதால் ராசிக்கு சிகரம் வைத்தார் போல் இருக்கிறது. சோ இந்த மாதம் மிக இனிமை மாதமாக விருச்சிக ராசிக்கு சென்றுவிடும். விருச்சிக ராசியின் 3-4 குடையர் வக்ரம் ஏற்படுவதால் இளைய சகோதரன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இளைய சகோதரிடம் சுமூகமாக அனுசரித்து செல்ல வேண்டியது உண்மை. பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய ராகு குழந்தை செல்வத்திற்கு சில நேரங்களில் செலவுகளை ஏற்படுத்துவார், உடல்நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்துவார். விருச்சிக ராசியின் 6 குடையவர் செவ்வாயாகி 7ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவியுடன் சற்று பிணக்கு ஏற்படும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் ஏற்படாது. 7இல் இருக்கும் குருவும் 7இல் இருக்கக்கூடிய செவ்வாயும் இவர்களுக்கு நன்மை செய்வார். அட்டமாதிபதி கட்டுக்குள் கடகத்தில் உட்கார்ந்திருப்பதால் நன்மைதான் ஏற்படும். சூரியன் 15 நாட்கள் கடகத்திலும் 15 நாட்களும் சூரியன் சிம்ம வீட்டிலும் இருப்பதால் தொழில் ரீதியாக முன்னேற்றங்களை விருச்சிக ராசி நேயர்கள் அடைவார்கள். 11இல் இருக்கும் கேது பூர்ண லாபத்தை ஏற்படும். செம்பாம்பு பொல்லாதது ஆயினும் 11இல் வீட்டிருக்க நன்மையே செய்வன். விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய தொல்லைகள் இல்லாத ஒரு நல்ல மாதமாக இது கடந்து போகும்.